முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்த விபத்தில் 2 இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிபோன துயரச் செய்தியால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை 7:45 மணியளவில் கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் ரயிலில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் அந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2 மாணவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். கடலூரில் நடந்த விபத்தில் 2 இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிபோன துயர செய்தியால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள். கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்திருக்கக்கூடிய விபத்து தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2 இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிபோன துயர செய்தியால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்த மாணவ செல்வங்களான நிவாஸ் மற்றும் சாருமதி ஆகியோரது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தனது அந்த துயர் செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் இவ்விபத்தில் காயமடைந்த கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 3 பேருக்கும் உயர்தர சிகிச்சை வழங்கிட அறிவுறுத்தியதோடு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை நேரில் சென்று அதற்கான உதவிகளை செய்திடவும் அறிவுறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும், பலத்த காயமடைந்த சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தற்போதுதான் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விபத்து தொடர்பான தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த விவரம் அறிந்த உடனேயே அரசு சார்பிலான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களுக்கு உதவிடும் வகையில நிவாரணத்தை அறிவித்திருப்பதோடு மட்டுமில்லாமல் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சையை வழங்குவதற்கும், அதே போன்று அவர்களுக்கு தேவையான உச்சகட்ட சிகிச்சைகளை உடனடியாக வழங்குவதற்குமான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொறுப்பு அமைச்சருக்கும் உத்தரவு விட்டிருப்பதாகவும் அறிவுறுத்தல் கொடுத்திருப்பதாகவும் கூட அவருடைய சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்தை பொறுத்தவரையிலும் கிருஷ்ணசுவாமி பள்ளியை சேர்ந்த 4 மாணவர்களும் அந்த பள்ளி வேனை இயக்கி வந்த வேன் ஓட்டுநரும் என 5 நபர்கள் விபத்தில் சிக்கினார்கள். இந்த 5 நபர்கள்ல 2 மாணவர் நிவாஸ் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரும், சாருமதி என்ற 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியும் இந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் 2 மாணவர்கள் இந்த விபத்துல சிக்கி தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. அதுல விஸ்வேசன் சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவரும், செலியன் என சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களும் சிகிச்சை பெற்று வர்றாங்க. மேலும் இந்த வேன் ஓட்டுநர் சங்கர் என்பவரும் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில முதலமைச்சர் அவர்கள் இந்த மாணவ செல்வங்களுடைய இந்த கோர விபத்து தொடர்பாக தனது துயரத்தை அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த துயர் சம்பவம் என்பது காலையில் வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் தருவதாக இருக்கிறது என்பதையும் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் காயமடைந்திருப்பவர்களுக்கும் நிவாரணத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த பதிவுல தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட SP சங்கர் நேரில் சென்று அந்த பகுதிகளில் சட்டத்தின்படி நடக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். ரயில்வே துறையினர் முதற்கட்டமாக மீட்பு ரயிலை இந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த மீட்பு ரயில்ல விபத்து நடந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில்வே வழித்தடத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளையும், அந்த விபத்துல யாருக்கேனும் மருத்துவ உதவிகள் உடனடியாக தேவைப்படுகிறது என்றால் அவர்களுக்கு உடனடியாக சம்பவ இடத்திலேயே முதலுதவி சிகிச்சைகள் அளித்து அவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான மருத்துவ குழுவும் அடங்கியிருக்கக்கூடியதுதான் அந்த விபத்து பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மீட்பு ரயில். அந்த ரயில் தற்போது சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறது. இதே போன்று தெற்கு ரயில்வேயுடைய ஜெனரல் மேனேஜரும் தற்பொழுது இந்த விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்துவதற்காக செல்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையில தமிழ்நாடு அரசு, ரயில்வே நிர்வாகம் இருந்தும் ஒன்று சேர்ந்து தற்பொழுது இந்த மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க.
காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விபத்தின் காரணமாக கடும் கோபம் அடைந்து அந்த கேட் கீப்பரை தாக்குவதற்காக முயற்சி செய்திருந்தாங்க. அதே நேரத்துல அந்த விபத்துக்கு காரணம் கேட் கீப்பர் கேட்டை மூடாதான் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டி கேட் கீப்பரை தாக்குவதற்கு முற்பட்டு அவருடைய கேட் கீப்பருடைய அறையில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எல்லாம் உடைத்திருந்தாங்க. அந்த காட்சியும் பார்க்க முடிந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அந்த கேட் கீப்பருடைய உடலின் காயங்கள் ஏற்பட்டது. அவரை உடனடியாக மீட்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக அவரை காவல்துறையினர் செக்யூரிட்டி சொல்லக்கூடிய பாதுகாப்பு பண்ணியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல அவருக்கு அடுத்தபடியாக அந்த மக்கள் அந்த பகுதிகளில் குழுமி போக்குவரத்தை சீர் செய்வதற்கும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்குமான ஒரு இடைஞ்சலாக அவர்கள் அந்த பகுதியில் அதிக அளவு குடும்பியிருந்தாங்க. அவர்களும் தற்பொழுது மீட்பு பணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி அந்த இருக்கக்கூடிய பகுதி மக்களை தற்பொழுது அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து தற்பொழுது இந்த மீட்பு பணிக்கான ரயில் வந்ததிலிருந்து மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.